பிரியமானவர்களே, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? நல்ல ஓய்வு எடுத்தீங்களா? காலையில் எழும்பும்போது சந்தோஷமா இருக்கிறா? நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். ஒவ்வொரு நாள் இரவும் நாம நித்திரை செய்யும் போது ஒரு ஓய்வு உண்டாகிறது. காலை எழும்பும் போது ஒரு புதிய நாள், புதிய காரியம், புதிய சிந்தை, புதிய எண்ணத்தோட எழும்பணும். ஆண்டோடைய கிருபையும் காலைதோறும் புதிதாய் இருக்கிறதாம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் அவர் நடத்துவார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறீங்களா? ஏசாயா 62:12 நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். உங்களை குறித்து ஆண்டு சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ தேடி கொள்ளப்பட்டவன், தேடி கொள்ளப்பட்டவள் என்று பெயர் பெறுவாய். அது மாத்திரமல்ல, கைவிடப்படாத ஒரு மகன், மகள் என்று நீ பெயர் பெறுவாய். மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவார், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவன், ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். உங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, நீங்க ஜெயம் பெற்றுட்டா ஆண்டவரும் கூட இருக்கிறார் தம்பி, ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையா நடத்துறாருல, உனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார்ல, அப்படி சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம். மகளே, ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் உன்னை கைவிடலை பார்த்தியா, நீ கேட்டதை செஞ்சிட்டார் பார்த்தியா, அப்படி சொல்லும் போது உள்ளத்துல சந்தோஷம் இல்லை? அதுதான். அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல மற்றவங்களை பார்த்து, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குது, உன்னை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஜெயம் கொடுக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்க என்னடானா மனசு அளித்து போய், நான் எங்க, ஆண்டவர் என்னெல்லாம் நீங்க நேசிக்கிறார், என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார்ல, உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். உங்க ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்களுடைய மாவட்டத்துல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அப்படியே தேடி கண்டுபிடிச்சு, இந்த மகன் எனக்கு வேணும், இந்த மகள் எனக்கு வேணும், நான் கூட இருந்து நடத்தணும், என் பிள்ளையா இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கிறார்ல, எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் யோசித்து பார்ப்பேன், எங்க மாவட்டத்தில் இத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எங்க கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, என்ன போய் அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை நினைச்சாலே ஒரு ஆச்சரியம் தானே. உங்களுக்கு கூட ஆண்டவர் அப்படிதான் கண்டுபிடித்திருக்கிறார். நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிற மகளே, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிற மகன், எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்க உரிமையா சொல்லுங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தை அறிக்கையிடணும். சாத்தானுக்கு என்னன்னா, நீ ஆண்டவர் கைவிட்டு விட்டார், ஆண்டவர் மறந்து விட்டார், உன்னெல்லாம் ஆண்டவர் நினைப்பாரா, இந்த சிந்தனையை கொண்டு வருவான், இந்த விதைய உள்ளத்துல போடுவான், சோர்வை கொண்டு வருவான். இன்னைக்கு அப்படிதானே இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, என் ஜெபத்துக்கே பதில் வரல, என் காரியமும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, நீ ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல, உனக்காக சிலுவையில மறித்த ரத்த சிந்தினி என் பிள்ளையா இருக்கணும், என்னை பின்பற்றணும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல, உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அதனால கைவிடப்படாதவன், கைவிடப்படாதவள் என்று மற்றவங்க சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதை குறித்து ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ நினைக்கிறீங்களோ அதுல அற்புதம் நடக்க போகிறாரு. சில சமயம் கைவிடப்பட்டதை போல தெரியும். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ளுவேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல. சில சமயம் ஆண்டவர் வந்து விலகி போறவர் போல போவார், கைவிடப்பட்டதை போல அவர் நடந்து கொள்ளுவார். உடனே தேக்க ஆண்டவர் கைவிட்டுட்டார், ஆண்டவரே அப்படின்னு தேடின உடனே, இங்கதான் இருக்கிறேன், நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற, விசுவாசம் வச்சிருக்கிறேன்னு சோதிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பாராம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு உம்முடைய பிள்ளையாக்கி நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க, நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா?
ஆண்டவரே, என்னை தேடி கண்டுபிடித்ததற்காக ஸ்தோத்திரம். நான் உம்முடைய மகனாக மகளாக இருக்கிற பாக்கியத்திற்காய் நன்றி. என்னை கைவிட மாட்டீங்க, இதுவரைக்கும் கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டீங்க. இந்த காரியத்துல இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.